உலக தலைவர் யாரு இவங்க ஈவேராவை உலக தலைவர். ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாருங்க. அவர் உலகத்தில் கூடிய டாப் 10 லீடர்ல அவர் ஒருத்தருங்க. அவருக்கு யுனெஸ்கோ விருது கிடைச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த வடிவேல் படத்துல பார்த்திபனும் வடிவேல் இருப்பாங்க, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு. அது மாதிரி இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும், ஈவேரா உலக தலைவர். அம்பேத்கர் சொன்னது போல உங்க ஈவேரா சொன்ன ஒரு உலக தத்துவத்தை சொல்லுனாரு. கற்பி, புரட்சி செய், ஒன்று சேர் என்று சொல்லது போல உங்க ஒரு உலக தத்துவத்தை சொல்லுங்க. இல்லங்க நாங்களும் சொல்லிருக்கோங்க. என்ன சொல்லுங்க? என்ன சொல்லிருக்கோம்? மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொல்லிருக்கோம். அது நீ சொல்லலடா, அது 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய துறை சொன்ன கோட்பாடு. அதை நீ காப்பி அடிச்சுக்கன்னு சொன்ன உடனே இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் உடனே நல்ல மீன்கள் விற்கப்படும். அவரு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஆளுமை, அவருடைய இடஒதுக்கீடு தெரியுமா, அவருடைய பெண்ணியம் தெரியுமா, அவருடைய சமூக நீதி தெரியுமா? சரி சொல்லுவா, அவருடைய இடஒதுக்கீட்டுல அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இடஒதுக்கீட்டுல ஆணைமுத்துக்கு பங்களிப்பு இருக்கா, ஈவேராக்கு பங்களிப்பு இருக்கா? இல்லங்க, மொழி சீர்திருத்தம் பண்ணிருக்காங்க. அது குத்தூசி குருசாமி, நீங்க எங்க கூட்ட வந்து காதல குத்தாத அவர் இல்லைன்னு. சரி, சாதி ஒழிப்பு, ஏழ்வன்மணி கோபால் நாயக்கரை கட்டி பிடிச்சு உருண்டி அவருக்கு ஆதரவு நின்றுருக்காரு. சாதி ஒழிப்பாது மயிர் ஒழிப்பாவது அது இல்லப்பா அப்படின்னாச்சு. சரி, இங்க விற்கப்படும். இப்போ உலக தலைவரா இருந்தவங்க தமிழ்நாட்டு தலைவராக்கி இப்ப எப்படி ஆகியிருக்காங்கன்னா, ஈரோட்டுக்கு பெரியார் என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமான்னு கொண்டு நிப்பாட்டாங்க. இன்னைக்கு சுரட்டி தமிழ்நாட்டுக்கு முழுக்க கொண்டாடின தலைவர, உலக தலைவர ஈவேரா அரசு மருத்துவமனைக்கு 1933 கட்டில் வாங்கி போட்டிருக்காரு. விவோசி பார்க்கலுக்கு கூடிய அந்த தண்ணி டேங்க கட்டி கொடுத்தது விவோசி ஈவேரா தான். ஈவேரோட தங்கை அண்ணமால் தான் முதல்ல நகரமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பெண்களுக்கு இங்க ஆசிரியர் பணி வந்துட்டல. இப்போ அரசு மருத்துவமனைக்கும் வாட்டர் டேங்க் எடுக்க ஒரு வார்டு கவுன்சிலர் பண்ற வேலைடா. அப்ப உங்க ஐயா வார்டு கவுன்சிலரா அப்படின்னு கேட்டிருக்கோம். சரி, அது கூட விடு. ஈவேரா மொத்த ஈரோட்டுக்கு என்ன பண்ணாரு? வஉசி பூங்கால ஒரு தண்ணி துணி கட்டி விட்டாரு. அரசு மருத்துவமனை கட்டு வைக்க போட்டு நேரத்தை எங்க அக்கா கேட்டாங்க. அந்த அரசு மருத்துவமனை தான்டா ஈவேரா பேரக்கூடிய அரசு மருத்துவமனையில லிப்ட் வேலை பார்க்கல, ஸ்கேன் எக்ஸ்ரே கூட இல்ல, இதுதான் உங்க ஈவேரா மருத்துவமனை லட்சணமானு கேட்டாச்சு. இப்ப எதுவுமே இல்லாம இப்ப என்ன செய்யறது தெரியாம வடிவேல் கதையா வா வா ஏரியாக்கு வா ஈரோட்டுக்கு வந்தாங்க. ஈரோட்டுக்கு வந்தாச்சு. ஈரோட்டுக்கு பெரியார் நகர் மட்டும் வந்துடாத, அங்க வேற மாதிரி இருக்கும். பெரியார் நகருக்கே வந்தாச்சு. கூட்டம் நடக்கிறதே பெரியார் நகர் தான். வேற எங்கடா வரணும்? வேற எங்கேயும் வர சொல்றதுக்கு வேலை இல்லப்பா, என்ன விட்டுருப்பா அப்படின்னு கெஞ்சிற மாதிரி ஆயிடுச்சு. மொத்தமா முடிஞ்சிருச்சு.